சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் அருண் இருக்காங்க. சேதா எதுக்காக நீங்கள் வரி பண்ணிட்டு இருக்கீங்க? 3 நாள் உங்களுடைய அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படலாம். இல்லை இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணதும் தப்பு தானேன்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை நினைச்சு அருண் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், அவ சொன்ன மாதிரி நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்கணுமே சொல்லிட்டு இப்போ முத்து மீனவுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. மீனா பயங்கரமா சொதப்பல் பண்றாங்க. மீனா சொதப்புறத பார்த்து முத்து ரொம்பவே கோபமா திட்டுறாங்க. உடனே மீனா நீங்க இப்படி எல்லாம் திட்டி எனக்கு சொல்லி கொடுக்கணும்னா அப்படி நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டதும் உடனே முத்து சாரி, இனி அப்படி நான் திட்ட மாட்டேன், உனக்கு நான் கரெக்டா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முத்து ஒவ்வொரு விஷயமும் பொறுமையா சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஸ்ருதி பார்த்துட்டு என்ன மீனா டிரைவிங் ஆரம்பிச்சிட்டீங்களான்றாங்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா, ஆமா இப்படிதான் இருக்கணும், முதல்ல இதுக்கான ஒரு பிக்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிக்சர் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷமா முத்துவும் மீனாவும் 2 பேரும் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல அண்ணாமலை முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை கிளம்பி போனதுமே இப்ப ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணி, இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாமா, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ தானடி வரணும்ன்றாங்க. என்னால வர முடியாது, என்னுடைய மாமனார் அங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா, அப்புறம் எப்படி என்னால வர முடியும், முதல்ல முத்து வேற உங்களை பார்த்துட்டாங்க, இதுல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நடந்தா என்ன பண்றதுன்னு நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்காக ஒரு தாயா நீ எதுவுமே பண்ண மாட்டியா, என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேம்மா, அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி பேசினதை கேட்டு ரொம்பவே வருத்தத்திலையும் பயங்கர டென்ஷன்லயும் இருக்காங்க ரோகிணியோட அம்மா. இப்ப ரோகிணியோட அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்க, அண்ணாமலை கிட்ட எல்லா உண்மை தெரிய வர மாதிரி ரோகிணி அம்மா செய்வாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.